இந்த தமிழ்நாடு எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய சாபக்கேடுன்னா இந்த ஜாதி அரசியல். அது பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் உடைக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, ஜெயலலிதா காலத்துலேயும் சரி, கலைஞர் காலத்துலேயும் சரி, இந்த மு.க. ஸ்டாலின் காலத்துலேயும் சரி, ரெண்டு முக்கியமான ஒரு கேஸ்டுக்கு நோக்கி தான் இந்த ஜாதி அரசியல் நடக்கும். ஒன்று தேவர், இன்னொன்று கவுண்டர். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சசிகலாவை அவங்க கூட வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா சசிகலா ஜாதியோடைய ஓட்டு அவங்க கிட்ட வரணும். இவங்க கூட இருந்தா இவங்களை பார்த்து நம்மளுக்கு அந்த கேஸ்ட் ஓட்டு வரும். அதுக்காகவே அவங்க கூடயே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சில குரூப் இருக்கு, தெலுங்காரங்க. அந்த ஓட்டு வங்கி இருக்காங்க, நாய்க்கர், நாயுடு, ரெட்டி அவங்களாம் இருப்பாங்க. அவங்களுடைய ஓட்டு வங்கியும் பயங்கரமா பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஜாதி ஓட்டு வங்கி வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, என் மேலே நீ கை வச்சா என் ஜாதி மேலே கை வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு மிரட்டல் தோணிலே இருப்பாங்க. இப்போ இனிமேட்டுக்கு இவங்க கொஞ்சம் சைலன்ஸாக இருப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஆனால் அதனால ஜாதி ஒழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. பட் இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற ஜாதியெல்லாம் ஒழியணும்னா இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது. இந்த தமிழ்நாடு அரசியலுடைய விஜயுடைய வெற்றியை பற்றி முழுமையான ஒரு விவரத்தை நாளைக்கு நம்ம பார்ப்போம். எப்படி ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ, பாய்.